வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மத்திய கிழக்கு பகுதிகளுக்கு படைகளை மாற்றி வரும் அமெரிக்கா. அமெரிக்காவின் அழுத்தத்துக்கு ஈரான் ஒருபோதும் அடிபணியாது, ஈரான் அதிபர் தெரிவிப்பு. முட்டாள்கள், வளர்ப்பு நாய்கள், அமெரிக்க நீதிபதிகளை திட்டி தீர்த்த ட்ரம்ப். காஷ்மீரில் கிஸ்த்வார் பகுதியில் பயங்கரவாதிகளுடன் பாதுகாப்படை மோதல். ஆப்கானிஸ்தான் மீது குண்டு வீச்சு, இரவோடு இரவாக அத்துமீறி பாகிஸ்தான் கொடூர தாக்குதல். நைஜீரியா மோட்டார் பைக் கொள்ளையர்கள் சுட்டதில் 50 பேர் உயிரிழப்பு. ஐரோப்பாவில் புதிய பதற்றம், ரஷ்யாவின் எண்ணெய் விநியோக தடை. உலக நாடுகள் மீதான வரி 15% உயர்வு. உக்ரைனுக்கு அமைதிப்படைகளை அனுப்ப போரிஸ் ஜான்சன் அழைப்பு. ட்ரோபோ தயாரிப்பில் மும்முரமாக ஈடுபடும் சீன நிறுவனங்கள். ரஷ்யாவுடன் போரிட ட்ரோபோக்களை உருவாக்கிய உக்ரைன். ரஷ்யாவின் பைக்கால் ஏரியில் நிகழ்ந்த கோர விபத்தில் 7 சீனர்கள் உயிரிழப்பு. கிரீஸில் அகதிகள் படகு கவிழ்ந்ததில் 5 பேர் உயிரிழப்பு, 20 பேர் மாயம். தொடர்பான விரிவான செய்திகள். ஈரானுடன் பதற்றம் மற்றும் நேரடி ராணுவ மோதல் ஏற்படக்கூடிய சாத்தியமுள்ள சூழலில் மத்திய கிழக்கு பகுதிகளில் படைகளை அமெரிக்கா இடமாற்றி வருகிறது. எந்த திட்டம் என முன்னறிவிப்பு விடாமல், ஆனால் படையினரை பல்வேறு பகுதிகளிலும் நிலைநிறுத்தி வருகிறது. இதன்படி கத்தார் நாட்டின் அல் உதீத் படைத்தளத்தில் இருந்த 100க்கும் மேற்பட்ட வீரர்களை இடமாற்றி கொண்டு சென்றுள்ளது. இதனை அமெரிக்காவின் பென்டகன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் ராணுவ தளங்களுக்கான நெட்வொர்க்கில் உள்ள பஹ்ரைன், ஈராக், சிரியா, குவைத், சவுதி அரேபியா, ஜோர்டான் மற்றும் ஐக்கிய அரபு அமீரக நாடுகளிலும் ராணுவ அதிகாரிகள் மற்றும் ஆயுதங்களின் இடமாற்றம் நிகழ்ந்துள்ளது. அவர்கள் எல்லோரும் வேறு இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு உள்ளதாகவும், இது எதற்காக என்ற தகவல் தெரியவரவில்லை. ஒருவேளை போர் மூண்டால் இந்த 30,000 முதல் 40,000 அமெரிக்க வீரர்கள் ஈரானின் தாக்குதலுக்கு இலக்காக கூடும் என தெரிகிறது. எனவே 2025 ஆண்டு ஜூனில் கத்தாரில் அமைத்த அமெரிக்க ராணுவ தளம் மீது ஈரான் தாக்குதல் நடத்திய நிலையில் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் அளவுக்கு அந்த தாக்குதலை ஈரான் நடத்தவில்லை. எனவே ஈரான் மீது நடத்தப்பட்ட அந்த அமெரிக்காவின் தாக்குதலுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையிலேயே இந்த பதிலடி அமைந்துள்ளது. அதன் பின்னர் ஐநாவில் ஈரான் சார்பில் விடப்பட்ட எச்சரிக்கையில், அடுத்த முறை அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் பின்னர் அனைத்து அமெரிக்க தளங்கள், அமைப்புகள், கட்டிடங்கள் மீதும் கடுமையான பதிலடி தாக்குதல் கொடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு தனது வான் பாதுகாப்பு அமைப்புகளை பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கையாக மத்திய கிழக்கு பகுதிகளுக்கு அமெரிக்கா மாற்றியுள்ளது என கூறப்படுகிறது. அதனுடன் தாக்குதலில் இருந்து தப்பும் வகையில் ஈரானிலிருந்து சற்று தொலைவில் அமெரிக்காவின் 2 விமான தாங்கி கப்பல்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. தூதரக அளவிலான பேச்சுவார்த்தையில் முடிவு வராவிட்டால் ட்ரம்ப் அரசு ராணுவ தாக்குதலை தொடங்க தயாராகி வருகிறது என்றும் கூறப்படுகிறது. ஏனெனில் ஈரானின் தலைமை மாற்றம் தேவை என ட்ரம்ப் முன்பு கூறியதும் கவனிக்கத்தக்கது. எனினும் ஈரானும் பதிலடிக்கு தயாராகவே உள்ளது என்றும், அதற்கு ஏற்ப அதன் தலைவர் கமேனி சமீபத்தில் கூட ட்ரம்புக்கு நேரடியாகவே எச்சரிக்கை விடுக்கும் வகையில் அவர் பேசியுள்ளார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நீண்டகாலமாக மோதல் உள்ளது. ஆனால் கடந்த ஆண்டு ட்ரம்ப் அதிபரானதுமே இந்த மோதல் மீண்டும் அதிகரிக்க தொடங்கியது. ஈரான் அணுவாயுதம் தயாரிப்பதை நிறுத்திவிட்டு அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கூறி வருகிறார். இது தொடர்பாக அமெரிக்கா, ஈரான் இடையே 2 கட்டங்களாக பேச்சுவார்த்தைகள் நடத்தியும் உடன்பாடு எட்டப்படவில்லை. இதனால் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்த வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்தும் ஈரானை மிரட்டி வருகிறார். விரைவில் ஒப்பந்தம் செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் ஈரான் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று மிரட்டி வருகிறார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் டொனால்ட் ட்ரம்ப் போர்க்கப்பல்கள், போர் விமானங்களை குவித்தும் வருகிறார். ஈரான் மீதான தாக்குதல் பற்றி முழு விவரங்கள் ட்ரம்புக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும், ட்ரம்ப் இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்நிலையில் அமெரிக்காவின் எந்த அழுத்தத்துக்கும் அடிபணிய எப்போதும் போவதில்லை என்று ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். வல்லரசு நாடுகள் கோழைத்தனமாக அணிவகுத்து ஈரானை தலைகுனிய வைக்க பார்க்கிறது என காட்டமாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கனடா உள்ளிட்ட நாடுகள் மீது ட்ரம்ப் அரசு விதித்த கூடுதல் இறக்குமதி வரிகள் செல்லாது என்று அமெரிக்க உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தீர்ப்பு வெளியான சில மணி நேரங்களில் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த ட்ரம்ப் நீதிபதிகளை கடுமையாக விமர்சித்திருந்தார்.
இது தொடர்பில் ட்ரம்ப் பேசியதாவது, நாட்டுக்கு நன்மையான முடிவை எடுக்க துணிச்சல் இல்லாத இந்த நீதிபதிகள் ஒரு அவமானம். அவர்கள் தங்களின் குடும்பத்துக்கே தலைக்குனிவை ஏற்படுத்திவிட்டனர். தீர்ப்பளித்த நீதிபதிகள் பேரளவில் தான் குடியரசுவாதிகள், ஆனால் தீவிர இடதுசாரி ஜனநாயக கட்சியினரின் வளர்ப்பு நாய்களாக மாறிவிட்டனர். அவர்களுக்கு தேசப்பற்றோ அரசியல் அமைப்பின் மீது விசுவாசமோ இல்லை. நான் கோடிக்கணக்கான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றேன். ஆனால் இந்த நீதிபதிகள் முட்டாள்கள். அவர்கள் அந்நிய சக்திகளின் விருப்பங்களுக்கு கட்டுப்படுகிறார்கள். அதே நேரம் 9 பேர் கொண்ட அமர்வில் எனது கொள்கைக்கு ஆதரவாக நின்ற நீதிபதிகள் தாமஸ் அலிட்டோ மற்றும் கவனோ ஆகியோரை வலிமையையும் துணிச்சலும் மிக்கவர்கள் என்று தெரிவித்தார். தீர்ப்பளித்த நீதிபதிகள் பலர் முன்னர் ட்ரம்ப் நிர்வாகத்தால் நியமிக்கப்பட்டிருந்தது. அவர்கள் தற்போது ட்ரம்புக்கு எதிராக தீர்ப்பளித்துள்ளதே ட்ரம்ப் கோபத்தை மேலும் தூண்டியுள்ளது. இதற்கிடையே உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தாலும் தான் விதித்த வரிகள் தொடர்ந்தும் அமலில் இருக்கும் என்று ட்ரம்ப் பிடிவாதமாக கூறியுள்ளார். அதே நேரம் அனைத்து நாடுகளுக்கும் தற்காலிகமாக 10% கூடுதல் வரியையும் விதிப்பதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ஜம்மு மற்றும் காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் கிஸ்த்வார் பகுதியில் சத்ரு என்ற இடத்தில் பயங்கரவாதிகள் பதுங்கியுள்ளதாக கிடைத்த ரகசிய தகவலை தொடர்ந்து காஷ்மீர் போலீசார் மற்றும் பாதுகாப்படையினர் அந்த பகுதிக்கு சென்றுள்ளனர். அந்த பகுதியில் பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் திடீரென படையினரை நோக்கி துப்பாக்கிகளால் சுட்ட நிலையில் உடனடியாக பதிலடி தரும் வகையில் பாதுகாப்படையினரும் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதனால் அந்த பகுதியை தங்களுடைய கட்டுக்குள் கொண்டு வந்த படையினர் தொடர்ந்தும் பதிலடி கொடுத்து வருகின்றனர். பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் இடையே மோதல் வலுவடைந்து வருகிற நிலையில் திடீரென இரவோடு இரவாக பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மீது போர் விமானங்கள் வழியாக குண்டு வீசி கொடூர தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் அப்பாவி பொதுமக்கள் பலியாகியுள்ளதாகவும், குறிப்பாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 17 பேர் பலியாகியுள்ளதாகவும், இதனால் இரு நாடுகளிடையே பதற்றம் அதிகரித்துள்ளது. மேலும் ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் அண்டை நாடுகளாக உள்ளனர். கடந்த ஓராண்டுக்கு மேலாக இரு நாடுகளுக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டு வருகிறது. ஆப்கானிஸ்தானில் செயல்பட்டு வரும் தெஹ்ரி-இ-தாலிபான் பலூச் லிபரேஷன் ஆர்மி எனும் அமைப்பினருக்கும் பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் இடையே தொடர்ந்தும் எல்லையில் மோதல் நடந்து வருகிறது. அது மட்டுமின்றி ஆப்கானிஸ்தானில் செயல்பட்டு வரும் அமைப்பினர் பாகிஸ்தானுக்குள் குண்டுவெடிப்பு சம்பவம், தற்கொலைப்படை தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர். இதனால் இரு நாடுகளுக்கு இடையே பதற்றம் அதிகரித்துள்ளது. இந்நிலையில்தான் இரவோடு இரவாக பாகிஸ்தான் திடீரென ஆப்கானிஸ்தான் மீது குண்டு வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது. மேலும் பாகிஸ்தான் ராணுவத்தினர் பெக்சுத் மாவட்டத்தில் ஒரு வீட்டை குறிவைத்து நடத்திய தாக்குதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 23 பேர் கட்டிட இடிபாடுக்குள் புதைந்துள்ளனர். அவர்களில் இதுவரை 4 பேர் மட்டுமே மீட்கப்பட்டுள்ளதாகவும், மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றதாகவும் ஆப்கானிஸ்தான் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். தெஹ்ரி-இ-தாலிபான் பாகிஸ்தான் என்று அழைக்கப்படும் அமைப்பினர் முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும், உளவுத்துறையின் அடிப்படையிலேயே தகவலின் அடிப்படையில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாகவும் பாகிஸ்தானை சேர்ந்த அமைச்சர் தெரிவித்துள்ளார். நைஜீரியாவில் ஆயுதங்களுடன் மோட்டார் சைக்கிளில் வந்து கொள்ளை கும்பல் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 50 பேர் கொல்லப்பட்டனர். மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் போகோ ஹராம், IS போன்ற பயங்கரவாதிகளுடன் ஆயுதமேந்திய கொள்ளை கும்பல்களும் ஏராளமாக உள்ளன. அந்த கும்பல் கடத்தல், கொள்ளை, பாலியல் வன்முறை உள்ளிட்ட பல்வேறு குற்ற செயல்களை அரங்கேற்றி வருகின்றன. இந்நிலையில் சில தினங்களுக்கு முன்பு கிபி மாகாணத்தில் லகுராபா என்ற ஆயுத கும்பல் கால்நடைகளுக்காக 33 பேரை சுட்டுக் கொன்றது. மற்றொரு ஆயுத கும்பல் வடமேற்கு பகுதியிலுள்ள ஜாம்பாரா மாகாணத்தில் கொடூரமான தாக்குதல் நடத்தியுள்ளது. அங்கிருந்த வீடுகளுக்கு தீ வைத்து அவர்கள் தப்பியோட முயன்றவர்களை சுட்டுக் கொன்றனர். இந்த தாக்குதலில் 50 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் பல பெண்கள் மற்றும் குழந்தைகள் கடத்தி செல்லப்பட்டதாகவும், எத்தனை பேர் கடத்தப்பட்டனர் என்பது குறித்து இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவிலிருந்து வரும் கச்சா எண்ணெய் விநியோகத்தை உக்ரைன் உடனடியாக சீரமைத்து தொடங்காவிட்டால் உக்ரைனுக்கு வழங்கப்படும் முக்கிய நிதி மற்றும் மின்சார உதவியை தடுத்து நிறுத்துவோம் என்று ஹங்கேரியும் ஸ்லோவாகியாவும் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். உக்ரைன் போரை முன்னிட்டு பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை விதித்துள்ளன. ஆனால் ஹங்கேரியும் ஸ்லோவாகியாவும் தங்கள் எரிசக்தி தேவைக்காக இப்போதும் ரஷ்யாவையே நம்பியுள்ளன. எனவே அந்நாட்டுடன் இணக்கமான உறவை பேணி வருகின்ற நிலையில் கடந்த ஜனவரி மாத இறுதியில் உக்ரைன் வழியாக இந்த நாடுகளுக்கு செல்லும் எண்ணெய் குழாய்கள் சேதமடைந்து எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் ரஷ்யாவின் ட்ரோன் தாக்குதலேயே எண்ணெய் குழாய்கள் சேதமடைந்ததாக உக்ரைன் கூறுகிறது. இதனால் இதனை ஏற்க மறுக்கும் ஹங்கேரியும் ஸ்லோவாகியாவும் அரசியல் காரணங்களுக்காக உக்ரைன் திட்டமிட்டே விநியோகத்தை தடுத்துள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் மின்சாரத்தை நிறுத்துவோம். இதே விவகாரத்தில் ஸ்லோவாக்கியா பிரதமர் ராபர்ட் பிகோவும் உக்ரைனுக்கு இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
வரும் திங்கட்கிழமைக்குள் ரஷ்யாவின் எண்ணெய் விநியோகம் சீராகாவிட்டால் உக்ரைனுக்கு தடையின்றி வழங்கப்படும் வரும் அவசரகால மின்சாரத்தை உடனடியாக நிறுத்தப் போவதாக அவர் கூறியுள்ளார். உக்ரைனின் ஒட்டுமொத்த மின்சார தேவையில் சுமார் 18% ஸ்லோவாக்கியா வழங்கி வருகிறது. ஏற்கனவே போரினால் மின்சார கட்டமைப்பு சேர்ந்துள்ள நிலையில் ஸ்லோவாக்கியாவின் இம்முடிவு உக்ரைனுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உலக நாடுகளிலிருந்து ஒரு நாட்டுக்கு வரும் அனைத்து பொருட்களுக்கும் விதிக்கப்படும் சுங்க வரியை 15% உயர்த்தி அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். அமெரிக்க உச்சநீதிமன்றம் அவரது முந்தைய விரிவான சுங்க வரி கொள்கையை ரத்து செய்து தீர்ப்பு வழங்கிய மறுநாளே இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. 6-3 என்ற பெரும்பான்மை தீர்ப்பில் அமெரிக்க உச்சநீதிமன்றம் தேசிய பொருளாதார அவசர நிலை சட்டத்தின் கீழ் சுங்க வரி விதித்ததில் ஜனாதிபதி அதிகார வரம்பை மீறியுள்ளதாக தீர்ப்பளித்துள்ளது. இறக்குமதி வரிகளை விதிக்க காங்கிரஸ் அனுமதி அவசியம் என நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. முன்னதாக நீதிமன்றம் ரத்து செய்த வரிகளுக்கு பதிலீடாக 10% உலகளாவிய சுங்கவரி விதிக்கப் போவதாக ட்ரம்ப் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. எனினும் சனிக்கிழமை தனது சமூக ஊடக தளமான ட்ரூத் சோஷலில் வெளியிட்டுள்ள பதிவில் அந்த வரி விகிதம் உடனடியாக 15% உயர்த்தப்படுவதாக அவர் அறிவித்துள்ளமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரித்தானியாவின் முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜான்சன் உக்ரைனின் பாதுகாப்பு பகுதிகளுக்கு இப்போதே பிரித்தானியா மற்றும் அதன் நட்பு நாடுகளின் போர் புரியாத படைகளை அனுப்ப வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பிரபல ஊடகம் ஒன்று வழங்கிய நேர்காணல் ஒன்றிலேயே கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் எண்ணத்தை மாற்றவும் உக்ரைனுக்கு மேற்கத்திய நாடுகளின் உறுதியான ஆதரவை காட்டவும் இது அவசியமானது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். போர் முடிந்த பிறகு அமைதிப்படையை அனுப்ப திட்டமிடுவதை விட இப்போதே அமைதியான பிராந்தியங்களுக்கு படைகளை அனுப்புவது புடினுக்கு ஒரு தெளிவான அரசியல் செய்தியை சொல்லும் என அவர் வாதிட்டுள்ளார். அத்துடன் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு இன்றுடன் 4வது ஆண்டை தொடும் நிலையில் மேற்கத்திய நாடுகளின் தயக்கமே இந்த போர் இவ்வளவு காலம் நீடிக்க காரணம் என்று போரிஸ் ஜான்சன் வருத்தம் தெரிவித்துள்ளார். சீனாவில் தயாரிக்கப்படும் ட்ரோபோக்களை வாங்குவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. மனிதர்கள் போல சண்டையிடும் ட்ரோபோ, நடனமாடும் ட்ரோபோ, பொருட்களை சுமந்து செல்லும் ட்ரோபோ என்று பல்வேறு விதமான ட்ரோபோக்களை சீன நிறுவனங்கள் உருவாக்கி வருகின்றன. எனவே ட்ரோபோக்களின் செயல்பாடும் திறனும் நன்றாக இருப்பதனால் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் அவற்றுக்கு கிராக்கி உள்ளதாக தயாரிப்பாளர்கள் கூறியுள்ளனர். உற்பத்தியை விட தேவை அதிகமாக இருப்பதனால் ட்ரோபோக்களை தயாரிக்கும் பணி அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். சீனாவைப் போல இல்லாமல் உக்ரைன் போருக்கு உதவும் ட்ரோபோக்களை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது. ரஷ்யாவுடனான போரில் ஏராளமான வீரர்களை பலி கொடுத்துள்ள அந்த நாடு இப்போது ட்ரோபோக்கள் மூலமாக தாக்குதலில் ஈடுபட முடிவெடுத்துள்ளதாகவும் இதற்கு தானியங்கி கொட்டி பீரங்கிகள், தானியங்கி கண்காணிப்பு ட்ரோபோக்கள் என போருக்கு உதவும் பல்வேறு இயந்திரங்களை உருவாக்கியுள்ளது. இனி போர்க்களத்தில் மனிதர்களோடு ரோபோக்களும் சண்டையிடும் என உக்ரைன் ராணுவ அதிகாரிகள் கூறியுள்ளனர். ரஷ்யாவின் சைபீரியா பகுதியில் உள்ள உலக புகழ்பெற்ற பைக்கால் ஏரியில் நிகழ்ந்த கோர விபத்தில் சீன சுற்றுலா பயணிகள் 7 பேர் பலியாகியுள்ளனர். கடந்த வெள்ளிக்கிழமை உறைந்திருந்த பைக்கால் ஏரியின் மேற்பரப்பில் சென்று கொண்டிருந்த ஒரு மினி பேருந்து பனிப்பரப்பில் ஏற்பட்ட விரிசல் காரணமாக ஏரிக்குள் மூழ்கியது. இந்த சம்பவத்தில் 7 சீன சுற்றுலா பயணிகள் மற்றும் ரஷ்யாவின் ஓட்டுநர் ஒருவரும் உயிரிழந்துள்ளனர். இதன்போது பேருந்து ஏரியின் மேற்பரப்பில் சுமார் 3 மீட்டர் அகலமுள்ள ஒரு பனிப்புலவில் சுமார் 59 அடி ஆழத்தில் மூழ்கியமை கண்டறியப்பட்டது. எனினும் மீட்புப் படையினர் நேருக்கடியில் பயன்படுத்தப்படும் கேமராக்கள் மற்றும் முக்குளிப்பவர்களின் உதவியுடன் 7 உடல்களையும் மீட்டுள்ளனர். பேருந்திலிருந்து ஒரு சீன சுற்றுலா பயணி மட்டும் அதிர்ஷ்டவசமாக பேருந்து மூழ்குவதற்குள் வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை அடுத்து பைக்கால் ஏரியின் பனிப்பரப்பில் செல்வது தற்போது தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிரீஸ் நாட்டிலிருந்து கடல் வழியாக அகதிகள் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு வேலை சிறந்த வாழ்வை தேடிய பிற விஷயங்களுக்காகவும் படகுகளில் பயணம் மேற்கொள்கின்றனர். எனினும் சட்டவிரோதமான வகையிலான இந்த படகு பயணத்தில் ஆபத்து உள்ளது. இந்நிலையில் கிரேட் தீவின் தெற்கு கடற்கரை பகுதியில் கடலில் சென்ற படகு ஒன்று கவிழ்ந்ததில் 5 அகதிகள் பலியானார்கள். 20 பேர் காணாமல் போயுள்ளனர். சம்பவத்தின் போது படகில் இருந்த வர்த்தக கப்பல் ஒன்றின் ஏணி வழியே அகதிகள் ஏற முயன்ற போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. பலரும் ஒரே நேரத்தில் நெரிசலான பகுதிக்கு சென்றதாகவும் படகு ஒரு பக்கத்தில் கவிழ்ந்ததாகவும் இந்த விபத்தில் பலர் நீருக்குள் விழுந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்போது அந்த வழியாக வந்த மற்றொரு சரக்கு கப்பல் 20 பேரை பாதுகாப்பாக மீட்டு வெளியே கொண்டு வந்தது. 3 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டன. கடலில் இருந்து வேறு 2 பேரின் உடல்களும் கண்டெடுக்கப்பட்டன. இதனால் மொத்தமாக பலி எண்ணிக்கை 5 உள்ளது. எனினும் படகில் 50 பேர் வரை இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. தொடர்ந்தும் கடலோர காவல்படை கப்பல்களும் ஹெலிகாப்டர் மற்றும் ராணுவ விமானமும் மீட்புப் பணிக்காக சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.